அமைச்சர் உதயநிதியின் கார் கண்ணாடியை உடைத்த கள்ளக்குறிச்சி மக்கள் அதிர்ச்சியில். தற்பொழுது திமுகவினர்கள் ஒட்டுமொத்த கோபத்தையும் கள்ளக்குறிச்சியின் மக்கள் திமுகவின் மீது காட்டி வருகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின். கிட்டத்தட்ட கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழப்பு எண்ணிக்கை 34ஆக உயிரிழந்த நிலையில் தமிழக காவல்துறைக்கு பல்வேறு கடிதங்களை அனுப்பியும் இதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததன் காரணமாகத்தான் இப்பேற்பட்ட உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக புகார்களும் எழுப்பப்பட்டு வருகிறது. மேலும் உயிர்கள் இழந்தால்தான் இவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா? அப்படிப்பட்ட அரசு எங்களுக்கு தேவையில்லை. 40 தொகுதிகளிலும் வெற்றியடைய வைத்தோம். அதற்கு கிடைத்த பரிசு 34 உயிர்களது பலியா என்ற விவாதங்களும் நடைபெற்று வருகிறது. இன்று சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அது தற்காலிகமாக முடிவடையப்பட்டிருக்கிறது. தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதன் காரணமாக அனைவரும் கள்ளக்குறிச்சிக்கு சென்றுள்ளனர். ஒட்டுமொத்த மக்களின் கண்ணீரில் தற்பொழுது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் போதையில் அடிமையாகி மக்கள் தங்களது உயிரையே மாய்த்து கொள்ளும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் தான் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இவர்களை நலம் விசாரிப்பதற்காக வருகை தந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது கார் கண்ணாடியும் இறந்தவர்களது உறவினர்கள் கல்லை எறிந்து உடைக்கப்பட்ட சம்பவமும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவலாகத்தான் இருக்கிறது. காரணம், IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், வட்டாட்சியர் இவர்கள் அனைவருக்கும் இந்த கள்ளச்சாராயம் சம்பவம் தெரிந்துதான் நடைபெற்று இருக்கிறது. ஏன் இன்று காலையில் கூட முதலாவதாக கள்ளக்குறிச்சி கலெக்டர் கூறுகையில் கள்ளச்சாராயம் குடித்துதான் உயிரிழக்கவில்லை என்றும் கூறியிருந்தார். ஆனால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் கள்ளச்சாராயம் குடித்துதான் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமான தகவல்களே வெளியாகியிருக்கிறது. இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்வார்கள் என்பது இதுவே சாட்சியாக அமைகிறது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு கோர சம்பவமாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. இந்த வகையில் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி வந்த நிலையில் அவரது கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட சம்பவமும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. நேற்றே கள்ளக்குறிச்சி அருகே விசச்சாராய குடித்து 5 பேர் பலியானது முதற்கட்ட செய்தி வெளியான நிலையில் தற்பொழுது வரை மிக பெரிய அளவில் உயிர் பலி எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. திமுக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையில் தமிழகம் மாறி வருகிறதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தெரிவித்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களது கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது சரிதானா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.